ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண், கீப்பர் சேலம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு நம்ம வீடியோஸ் போட்டு. ஸோ கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருக்கனால வீடியோஸ் போட முடியுதில்ல. ஸோ இன்றைக்கான வீடியோஸில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான வீடியோஸ் இது. ஸோ ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 500 டேங்க்ஸ் மேக் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த 500 டேங்க்லேயுமே பார்த்தீங்கன்னா 90% பெரிய டேங்க் தான். 5 ஃபீட்டு, 4 ஃபீட்டு, 5 ஃபீட்டு, 6 ஃபீட் டேங்க் தான் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 500 டேங்க் கம்ப்ளீட் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த என்னுடைய கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. ஏன்னா வெளியூரில் இருந்தாலுமே இங்கே சேலமில் ஆர்டர் கொடுத்து ஒரு டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ்லாம் கூட பார்க்காம என்னை நம்பி ஒர்க் கொடுக்கக்கூடிய எல்லா கஸ்டமருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ நம்ம 500வது டேங்க் மேக் பண்ணி வீடியோஸ் போகலாம் பார்த்துட்டு இருந்தோம். அது பெங்களூர் ஆர்டர், கபில்னு சொல்லிட்டு கஸ்டமர் நேமு. ஸோ அவர் வீட்டுக்கு நம்ம எர்லி மார்னிங்கே போயிட்டோம். ஒரு 4 o'clock கிட்டே போயிட்டோம். ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு நேரமாக கிளம்பி ஏன்னா அடுத்து ஒரு வேலை இருந்துச்சுனால வேகமாக வந்துட்டோம். ஸோ அந்த வீடியோஸ் நம்மளால் போட முடியல. ஸோ இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா 501 டேங்க்ஸ், சரிங்களா? ஸோ இது 501வது டேங்கை மேக் பண்ண போகிறோம். ஸோ இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒசூரில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கஸ்டமருக்காக தான் மேக் பண்ண போகிறோம். டேங்க் சைஸ் நான் சொல்லிடுறேன். 5 feet லென்த்து, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1.5, ஸோ வித்து பார்த்தீங்கன்னா 2. ஸோ இப்படி இருக்கக்கூடிய டேங்க்ஸில் ஒரு 5 feet டேங்க் ரெடி ஆகிறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே இருக்குது அப்படிங்கிறது ஸோ நம்ம வீடியோஸ் லென்த்தாக போகிறதுனால பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 மாதிரி வீடியோஸ் பிரித்து போகலான்ட்டு இருக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பாலிஷிங்லேருந்து ஸோ கிளாஸ் பாலிஷிங்க்கும் கிளாஸ் கிரைண்டிங் பண்ணுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கிறது ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா 100% கஸ்டமர் சைடில் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக தான் இருப்போம். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய ஒர்க் என்னங்கிறது கஸ்டமருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சாலுமே ப்ராப்பராக அவங்களுக்கு தேவையான அப்டேட்டுங்கிறது நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதனால தான் நமக்கு மேக்ஸிமம் ஒர்க் வர்றதுக்கும் கஸ்டமர் நம்மளை டெஸ்ட் பண்ணி ஒர்க் கொடுக்கறதுக்கும் ரீசன் கூட. ஏன்னா நமக்கு கால்ஸில் என்கொயரி பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ் கூட ரொம்ப டீட்டெயிலாக சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய ஒர்க்குக்கு எவ்வளோ தூரத்துக்கு ஆர்டர் கொடுக்கறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான அப்டேட் இருக்கும் கஸ்டமர்கிட்ட. குவாலிட்டி காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது எதுலையுமே இருக்காது, சரிங்களா? மூணாவது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடுங்கிறது எல்லா ஒர்க்குமே ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கு வரைக்குமே ஒரு கஸ்டமர் கூட ஒரு சின்னதாக ஒரு மூஞ்சி சுளிப்பு கூட இல்லாமல் நம்ம கஸ்டமர் சைடில் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாபியிலேருந்து தான் ஷாப் கிரியேட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ அதனால் ஒரு ஹாபியஸ்ட்டாக ஒரு டேங்க் மேக் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அப்படி தான் கஸ்டமருக்கு மேக் பண்ணி கொடுக்கறதுனால அவங்களுக்கு நம்மளோட ஒர்க் ரொம்பவே பிடிச்சி போயிடுது. ஸோ இந்த ஒர்க்கு எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நான் ஒரு 500 டேங்க் மேக் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது எனக்கே ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். ஏன்னா ஒரு ரீசெண்ட் டைம் தான். ஏன்னா நம்ம கடை ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம், அதாவது கடை ஆரம்பித்து 1 வருஷம் தான் கிட்ட ஆகுது. மீதி பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 வருஷம் கிட்ட நிற்கிது. ஸோ இந்த 2.5 வருஷங்கள்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ டேங்க்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பி மூமெண்ட் தான். ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 501வது டேங்க்ஸோட வீடியோ கிளாஸ் பாலிஷிங். ஸோ கிளாஸ் பாலிஷிங்க்கும் கிளாஸ் கிரைண்டிங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது இந்த பார்ட்டில் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ வீடியோஸ் ரொம்ப லென்த்தாக போகிறதுனால பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 மாதிரி பிரித்து போட்டு கிளாஸ் பாலிஷிங் என்ன, ஸோ டேங்க் மேக்கிங் எப்படி பண்ணுறோம், ஸோ இது டேங்க் மேக்கிங் பண்ணதுக்கப்புறம் பிரேசிங் எப்படி பெரிய டேங்குக்கு பிரேசிங் கொடுக்குறது அப்படிங்கிறதும், பிரேசிங் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா அக்ரலிக் ஷீட்டு கிளாஸ் ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதும், மேக் பண்ண டேங்க் ப்ராப்பராக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறதும், இதுக்கப்புறமா ஸ்டிக்கர் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதும், ப்ளம்பிங் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதும், அதுக்கப்புறமா கஸ்டமர் பிளேஸில் போயிட்டு எப்படி ரீச் பண்ணி நாம் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் சிந்திக்கான வீடியோஸ் கூட, சரிங்களா? ஸோ இந்த வீடியோஸ் நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு பார்ட்டாக போடுறேன். ஸோ நீங்கள் தாராளமாக உங்களுக்கு நீங்கள் டேங்க் மேக் பண்ணக்கூடிய பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
வந்து கிரைண்டிங் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, கட் பண்ண கிளாஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ நான் வந்து பாலிஷ் பண்ணுறதை காமிக்கிறேன், கிரைண்டிங் பண்ணுறது காமிக்கிறேன். ஸோ எது வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாலிஷ் போட்டது. ஸோ பாலிஷ் போட்டது பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது. ஷைனிங்காக ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து கிரைண்டிங் பண்ண பீஸ். திருப்பி காட்டு, சரியாக கொடுத்து. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிரைண்டிங் பண்ணது இப்படி இருக்கும். உங்களுக்கு டாப் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். அதுவே உங்களுக்கு பாலிஷ் பண்ணது பாருங்கள் இப்படி இருக்குங்க. ஒரு இம்போர்ட்டட் டேங்க் லுக்கில் உங்களுக்கு வந்து வரும். இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பாலிஷ் பண்ண பீஸு, சரிங்களா? ஸோ பாலிஷ் பண்ணது பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்ட்டு. தெரியுது. அழகாக பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு 5 ஃபீட் டேங்க்கு, அதுக்கு தேவையான டாப் பிரேசிங்கு, பாட்டம் பிரேசிங்கு, அதுக்கப்புறமே அதுக்கு தேவையான சம் சிஸ்டமு, அதுக்கு தேவையான ஃபுல்லி பாலிஷ்டு பார்ட்டிஷன் கிளாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாலிஷ் பண்ணுறதுக்கு
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா சாலிடாக வந்து பிடிக்குது. ஸோ ஃபுல்லி பாலிஷ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து மெயின் டிசைனே பார்த்தீங்கன்னா முன்ன வந்து நம்ம ஷாப்பில் கொடுத்து பண்ணிட்டு இருந்தோம். ஃபுல்லி பாலிஷ் வந்து ரொம்ப காஸ்ட் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்மளே பாலிஷ் பண்ணுறதுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதே காஸ்ட்டுக்கு வந்து ஃபுல்லி டேங்க் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிரேசிங் ஃபுல்லாக எல்லாமே வந்து பாலிஷ் பண்ணி நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம். சரிங்களா, கஸ்டமருக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆகிறதுனால தான் ஸோ இந்த ஒர்க் வந்து நானே எடுத்து இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அது வந்து கஸ்டமர் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதில் நிறைய வரவேற்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து இது வந்து கன்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ஒரு சின்னதாக ஒரு ஆசை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் வந்து அந்த டேங்க் மேக்கிங் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வரும். நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோஸ்னால வந்து கொஞ்சம் தெளிவாக வந்து நான் வந்து போட்டிருக்கேன். சரிங்களா, ஸோ பார்ட் 2 நீங்கள் வந்து பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து நிறையவே கிடைக்கும். சரிங்களா, ஸோ அடுத்து வந்து வரக்கூடிய வீடியோஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். பார்ட் 2ல் சந்திப்போம். பை.